தக்காளிக்கு ஒரு காலம் இருக்கு. சில நேரங்கள்ல ரொம்ப விலை அதிகமா விக்கும். சில நேரம் விலை ரொம்ப மலிவா இருக்கும். இந்த அதிகமா தக்காளி உற்பத்தி ஆன நாட்கள்ல, அந்த தக்காளிக்கு விலை போகாது. அதனால அந்த தக்காளிய பயிரிட்டவங்க, விலை அதிகமா அதுக்கு நான் விளைச்ச காசு அதுல கிடைக்கலங்கிறதுக்காக, அது தெருக்கள்லயே, ரோட்லயே கொட்டிடுவாங்க. ஆனா எப்போதுமே ரொம்ப காஸ்ட்லி. எப்போதுமே அது விலை குறைஞ்சதே கிடையாது. அப்படின்னு ஒரு பழம் இருக்குன்னா, அது ஒரு வகையான மாம்பழம். மியாசாக்கி மாம்பழம். அதோட சீடே ரொம்ப விலை அதிகம். அத எல்லா மாம்பழம் மரம் போலவே சாதாரணமா நம்ம விதைச்சிடவோ, அத பயிரிடவோ முடியாது. அதுக்கு விசேஷ சில செயல்கள் செய்ய வேண்டியிருக்கு. அந்த மாம்பழம் மட்டும் பறிக்கக்கூடாது. அதா பழுக்கணும். அதா தானா கீழ விழணும். விழும்பொழுது சேதம் இல்லாம அந்த முழுசா அப்படியே அழகா கிடைக்கணும். ஸோ இப்படி அந்த மாம்பழம் பொறுப்பா அத ரொம்ப கவனமா பார்த்துக்கிறதுனாலவே, அதுக்கு இவ்வளோ விலை. வாழ்க்கையில ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிறோம். என்ன கத்துக்கிறோம்னா, எல்லாரும் செய்றது போல நான் செய்றேன் அப்படின்னு வாழ்ற வாழ்க்கையில என்னைக்குமே ஒரு உயர்ந்த நிலைய அடைய முடியாது. ஆனா, என்னால மாத்திரம் தான் இத சிறப்பா செய்ய முடியும். ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா, அத நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க தான் உயர்ந்திருப்பீங்க. சில நேரங்கள்ல எல்லாரும் செய்றதுனாலவும் நமக்கு தெரியல. மதிப்பு இல்லாமலே போயிரும். நான் உங்களுக்குன்னு ஒரு தனி திறமை இருக்கு பாருங்களேன். உங்களுக்கு ஒரு தனி தாளந்து இருக்கு இல்லையா? டேலண்ட் இருக்கு இல்லையா? அத வளர்த்துக்கங்க. இப்போ நான் பேசுறத கூட இப்போ வளர்ந்திருக்க டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு ஏஐ வாய்ஸ் போட்டு நான் பேசலாம். ஆனா, என்னுடைய வாய்ஸுக்கு எவ்வளோ எவ்வளோ கிளாரிட்டி கிடைக்குமோ, அது அந்த ஏஐ வாய்ஸ்க்கு தானே போகும். கிரெடிட்ஸு. அதனால நான் நேரா உங்கள்ட்ட பேசிட்டேன். சர்வைவல் டூ ரிவைவல். சர்வைவல் அப்படிங்கிறது பிழைச்சுக்கிறது. எதையாவது பண்ணி எப்படியாவது வாழ்ந்துடுறான் அப்படின்னா சர்வைவல். ஆனா ரிவைவல்ங்கிறது அவனால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது. உங்களால மட்டும்தான் இந்த உலகத்துல எது நன்மையை செய்ய முடியும் அப்படின்னா, அதுக்கேற்ற திறமையும் தாளமும் உங்கள்கிட்ட தான் இருக்கு. நீங்க சிறப்பா செய்யுங்க. நிச்சயமா கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. நம்ம ஒண்ணும் தக்காளி இல்ல. நம்ம கடவுளுடைய சாயல்ல படைக்கப்பட்ட பிள்ளைகள். ஒரு நாள்ல விலை ஏறத்துக்கு, ஒரு நாள்ல விலை குறையறதுக்கு, ஒரு நாள்ல உச்சத்திலையும், ஒரு நாள்ல அடிமட்டத்திலையும் போறதுக்கு நம்ம யாரும் தக்காளி கிடையாது. ஸோ டூ யுவர் பெஸ்ட், ட்ரை யுவர் பெஸ்ட், பி த பெஸ்ட்.